Hi friends, வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுவீங்களோ செட் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி முக்கியமாக அடுத்த வாரம் என்ன கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது கூட ஒரு சில ஸ்டாக்ஸையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங் 10,000 ரீச் ஆக போகுது. ஸோ ரீச் ஆன உடனே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னுடைய வெபினாரோடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராமில் கூட சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய மோட்டிவேஷனாக வீடியோக்கு எண்டில் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 இது டே சார்ட். இது டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. இது வந்து அதனோட ஃபைனல் வந்து சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, இது இங்கே ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபைனல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மண்டே வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரோ. ஓகேங்களா, ஸோ கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறமா அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்தா நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சம்வேர் எங்கே டச் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட் இந்த கன்சாலிடேஷனை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் கொடுத்தாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆர் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற வரலும் பையிங்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ நிஃப்டியில் இந்த லெவல் அதாவது 18,000 மேலே க்ளோசிங் கொடுக்குற வரலும் பையிங்கான வாய்ப்பை தேடாதீங்க. நிஃப்டியை பொறுத்தவரையிலும் எவ்வளோ தான் உங்களுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போனால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கரெக்ஷன் மூமெண்ட் வரட்டும், அந்த லெஃப்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெட்டுக்கு வருதான்னு பாருங்கள், டச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இல்லை அதுக்கப்புறம் இல்லை மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா எப்போ இந்த லெவல் பிரேக் டவுன் கொடுக்குதோ அதுக்கப்புறம் 17,500 பிரேக் ஆனால் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 17,250 பாயிண்ட் அங்கே வந்து தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோட டீட்டெயில்ஸ் அடுத்த வாரம். சரி, பேங்க் நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் 38,000 அங்கே வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அது வரலாம் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன், அதாவது என்ன சொல்லுது லோ ஃபார்மேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் மேலே போகும், இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஹையில் நீங்கள் ஒரு செல்லிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அந்த லோயர் லோ ஃபார்மேஷன் அதாவது மார்க்கெட் திரும்பிட்டு ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள் பிரேக் டவுனுக்காக. ஸோ அங்கே வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. மொத்தத்தில் வந்து பேங்க் நிஃப்டி கூட சேலிங் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகட்டும் விடுங்க. பாட்டமில் சேல் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்கும். பாட்டமில் சேல் பண்ணாதீங்க, ஒரு லோயர் ஹையில் சேல் பண்ணுங்கள். லோயர் ஹையில் சேல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்கும், ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு குட்டி சப்போர்ட் ஜோன். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உங்களுக்கு இங்கேருந்து ட்ராப் பண்ணும். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த 38,000 வந்து ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். டிசிஎஸ் இது வந்து டே சார்ட். இது டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா 3,300 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாகவும் இருக்கும். எனக்கு ட்ரெண்ட் லைனும் டச் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு என்ன ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக பை பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே தான் நம்ம கவனிக்கணும், எப்போ இந்த லெவல் தாண்டி உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுக்குதோ அங்கே வந்து அகைன் வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எப்போது 3,300 பிலோ போனால் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இல்லை ப்ரைஸ் இதில் கன்சாலிடேஷன் ஆகுதான்னு பாருங்கள். கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு பையிங் மூமெண்ட் பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் இங்கே ட்ராப் பண்ணி, ஏன்னா இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ண சான்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ஒரு லோயர் ஹை பிரேக் பண்ணி போதான் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சும்மா கையில் ட்ரா பண்ணது மேலே இருக்குது. இது வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ண சொல்ல உங்களுக்கு இது க்ளோசிங் கொடுக்குதா பாருங்கள். க்ளோசிங் கொடுத்தது கீழே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி என்ன உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி அமைஞ்சதுன்னா நெக்லைன் பிரேக் ஆக சொல்ல நீங்கள் பையிங்கான சான்சஸ் பார்க்கலாம் டிசிஎஸில். அது வரலும் எதுவும் பையிங்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்மூத்தாக கீழே வந்துட்டு 1 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா
ஒரு கிட்டத்தட்ட எத்தனாம் தேதியில் உங்களுக்கு டவுன் வந்துட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அக்டோபர் மாதம் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. ஓகே, டிசிஎஸ் வந்து அக்டோபர் மாதம் எல்லாம் டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்றதுல மேலே போனால் பை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 3300 பிலோ போனால் சேலிங்கான வாய்ப்பை தேடுங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஎல் டெக்னாலஜியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேம் சினாரியோ தான் இதுலேயும் அமைது உங்களுக்கு. சப்போர்ட் ஜோன் வந்து 1120 வந்து சப்போர்ட் ஜோன் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பையிங் பாருங்கள், இல்லை இந்த ப்ரைஸ் உங்களுக்கு சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குன்னா ஒரு பிரேக் டவுனில் சேலிங்கான வாய்ப்பு தருங்க. ஏன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து 1120 டார்கெட் வந்து 1120 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஷன்ஸை மிஸ் நிறைய பேர் வந்து அன்றைக்கி லைவ் மார்க்கெட்டை சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரேஷன்ஸ் ஒன்று எவ்ரி ரேஷன்ஸ் டச் பண்ண சேலிங்கான வாய்ப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, இது பாருங்கள் தெரியும், இது என்னுடைய எவ்ரி மந்த் வந்து ஸ்பெஷல் வெபினார் வீடியோஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பேன். அது உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வந்து சேர்ந்துற மாதிரி நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் தெரியுது கிளியராக பார்த்தீங்க இந்த 1 hour சார்ட்டில். அதாவது இந்த ரேஷன்ஸ் ஹை பிரேக் பண்ணிச்சு, திரும்பவும் அதே இடத்துல டச் ஆச்சு, திரும்ப இந்த ரேஷன்ஸ் ஹை பிரேக் பண்ணிச்சு, திரும்ப அதே இடத்துல வந்து டச் ஆகுது. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லெவல் பிரேக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இன்ஃபியில். நெக்ஸ்ட் வந்து 1600 வரலாம் டார்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ஃபியில் 1600 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இது பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவல் வந்து திரும்ப வந்து ரியாக்ட் பண்ணுது. இந்த ரேஷன்ஸ் உங்களுக்கு அந்த கட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணாங்க. இல்லை சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணுறது இல்லைங்களா, பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆகட்டும். ரீடெஸ்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்தா அதில் வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்கம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம் பிரேக் பண்ணிச்சு, நெக்லைன் கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போச்சு. அது ரீடெஸ்ட்காக மேலே போச்சு, கண்டினியூ மேலே ஆச்சு, திரும்ப அந்த சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த சப்போர்ட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மேலே அப்பர் சைடு மேலே போக சான்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணால் நம்ம கீழே வந்து திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து டெக் மஹிந்திராவுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எந்த அளவுக்கு போகிறது வியூ பார்த்தோம். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து குரூடாயில் அனுப்பிச்சிருந்தார். சார் இது என்னுடைய வியூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு இருந்தார். ஸோ அவர் வந்து அனுப்பிச்சது வந்து இந்த லோ லைன் மட்டும் பார்க்கல. அவர் ஆக்சுவலாக வந்து இதை வந்து சென்ட் பண்ணல. 10 மினிட்ஸ் சார்ட்டில் போட்டிருந்தார். 10 மினிட்ஸ் சார்ட்டில் இந்த இடத்துல வந்து சார் சப்போர்ட் வருது, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா இப்போது அந்த ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர்க்கு மேலே ஆகுது. ஆனால் ஃபாலோ பண்ணிகிட்டு வராரு, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராரு, நம்ம கொடுக்குற ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அவர் எனக்கும் லைவ் மார்க்கெட்டில் அனுப்பிச்சு ஓகே சார் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணியிருக்காரு. என்ன வெபினார் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தாராளமாக பையிங்கான வாய்ப்பு இருப்பாங்க. ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், தாராளமாக பையிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத்தாக இல்லை வந்துக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு 6100 வரலாம் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த லெவல் மேலே போகிறவங்களும் பையிங்கான வாய்ப்பு 6200 இருக்கட்டும், 6250 இருக்கட்டும், எந்த லெவலில் வேணாலும் பையிங்கான ஒரு வாய்ப்பை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே பாரில் டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் டார்கெட்டாக புக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி வெகு சீக்கிரம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங் 10,000 ரீச் ஆன உடனே நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட முக்கியமான வெபினார் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணேன். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.